கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் மாபெரும் வரலாறை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். வேதாகமத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஒரே தொடர் நிகழ்வாக ஒரே ஒரு வரலாறாக இருக்கிறது. இந்த வரலாறை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் பங்கு பங்காக வகை வகையாக மனித சரித்திரத்திலே ஈடுபட்டவர், மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் ஈடுபட்டவர். எனவே அவருடைய இந்த வரலாறு நம்முடைய வரலாறு அவருடைய வரலாறுக்குள்ளாக இருக்கிறது. இதைத்தான் குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 8 பகுதிகளாக இதை நாம் பார்த்திருக்கிறோம் இது வரைக்கும். இதில் 8வது பகுதியில் முக்கியமாக அதிக நேரங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியை வைத்து தான் நாம் மற்ற முழு வேதாகமத்தையுமே வியாக்கியானம் பண்ண முடியும். பவுலடியாருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின வெளிப்பாடு நமக்கு முன்மாதிரியாகவும் அது நம்முடைய போதனையாகவும் இருக்கிறது. அது ஏதோ எழுதி வைத்திருக்கிறார், நேரம் போகவில்லை, அவருடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்று ஒரு சிலரால் இந்த நாட்களிலே அதிகமாக கேட்கிறார்கள். பவுல் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. யார் பவுல்? ஹூ இஸ் பால்? எனக்கு அவரோட அதிகமான வெளிப்பாடு இருக்குன்னு சொல்லி பீற்றிக் கொள்கிறவர்களும் உண்டு இந்த நாட்களிலே. ஆமாம், பீற்றிக் கொள்கிறவன்னு சொல்ல பிதற்றுகிறவள் என்று உண்டு. வேதாகமத்தில் முழுமையாக நமக்கு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த எபிரேயர்கள் நிருபம் 1வது வசனத்தை தான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை தான் சொல்லிட்டு இருந்தேன். பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மேல் உரைத்தவர் இப்பொழுது அவருடைய குமாரன் மூலமாக முழுவதுமே உரைத்து முடித்து விட்டார். ஆக வெளிப்பாடு நம்முடைய 66 புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இப்பொழுது வெளிப்பாடு என்று சொல்வது அதனுடைய விளக்க உரை தானே தவிர புதிய வெளிப்பாடு அல்ல. புதிய வெளிப்பாடு 66 புத்தகங்களில் முடிவு பெற்றுவிட்டது. அதை குறித்து அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ஆக அந்த 1வது நூற்றாண்டு வரைக்கும் கொடுக்கப்பட்ட அனைத்துமே அவருடைய வெளிப்பாடுகளாக இருக்கிறது. இதில் நம்ம புதிதாக வெளிப்பாடுகளை சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. இந்த ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன் சொல்கிறாங்க. ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன், அதாவது தொடர்ந்து வெளிப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது, இன்றும் இருக்கிறது வெளிப்பாடு அப்படின்றாங்க. அந்த இன்றும் இருக்கிறது வெளிப்பாடுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா புதிய வெளிப்பாடுகள், இதில் எழுதப்படாத வெளிப்பாடுகள் இருக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் முன்னுக்கு பிறனாக பேசுகிறவர் அல்ல. அவர் ஒரு தடவை பேசினா அந்த ஒரே தடவை அதே தான் நாம் விளக்கி காட்டுகிறோம். எங்களுடைய இந்த வால்ட் கெய்சர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய எங்களுடைய மென்டார் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்? மீனிங் இஸ் த ஒன்லி ஒன். அதனுடைய விளக்கம், அதாவது பொருள் ஒன்று தான். இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அது நமக்கு கொடுக்கக்கூடிய உள்ளான கருத்து இன்றைக்கி என்னங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும். அது இடத்துக்கு தக்கபடி மாறும். ஆனால் பொருள் ஒன்று தான். அதை எப்படி நாம் புரிந்து கொண்டு அதை செயலாக்குகிறோமோ அது அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றது. அந்த கலாச்சாரத்தின்படி நம்ம அதனுடைய பொருளை உணர்ந்து நாம் செய்ய வேணுங்கிறாரு. ஆக தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 66 புத்தகங்களிலே குறிப்பாக பவுலடியாருடைய இந்த நிருபங்கள், அதில் 13 நிருபங்களிலும் எல்லா நிருபங்களிலும் இதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறான் என்று சொல்லி பேதுருவானவன் சொல்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டார்கள். ஆனால் குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது இந்த எபேசியர்கள் நிருபமானது மிக முக்கியமானது. சென்டர் பாயிண்ட், ஃபோக்கல் பாயிண்ட்னு சொல்லலாம். அதுதான் குவியம், அதுதான் குவி மையம் அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம குறிப்பாக போன நிகழ்ச்சியில் நான் பார்க்கும் பொழுது பவுலடியாருக்கு இதெல்லாம் தெரியுமா, அவருடைய விளக்கம் தெரியுமான்னு ஒரு கேள்வி போட்டிருந்தோம். நீங்கள் எல்லாம் சொன்னீங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால் நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை தெரியாது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அதை குறித்து விவாதிக்கலாம்னு சொல்கிறது இல்லை. சில பேர் பார்க்குறவங்க இல்லை அவருக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஒரு லாயர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அந்த லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நல்ல ஊழியத்துக்காக நிறைய செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரர், ஊழிய ஸ்தாபனங்களெல்லாம் முக்கியமாக பங்கு வகிக்கிறார். அவர்கிட்ட சொன்னேன், நான் அந்த மாதிரி நாங்கள் அப்போஸ்தல ஊழியம், அதாவது இந்த போதிக்கக்கூடிய ஊழியம் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நீங்கள் யார் ரொம்ப அதிகமாக அப்போஸ்தலர்னா எந்த அப்போஸ்தலர்னா? அதிகமாக நான் பவுலடியாரை கொடுத்தேன். ஐயோ, பவுலடியாரெல்லாம் நம்ம பின்பற்றக்கூடாது, அவரே சொல்கிறாரு பாவிகளிலே பிரதான பாவி நான் சொல்லும்போது அவரை எப்படி நீங்கள் பின்பற்ற முடியும் அப்படின்னாரு. என்ன சொல்ல, ஆனாலும் இரக்கம் பெற்றுங்கிற வார்த்தையை விட்டுட்டீங்களே,
பிரதான பாவி நான், ஆனால் எனக்கே செய்தார்னா உங்களுக்கு எவ்வளவு செய்ய மாட்டான்ங்கிறது தான் அது எழுதுறாரு. தவிர அவர் சொன்ன அதே பவுலடியாரு தன்னை பாவின்னு சொன்னாலும் பின்னால என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லிட்டார்ல அவரு. அப்படிதான் சொல்றாரு. அதாவது எல்லா இடங்கள்லையும் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அவரை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிமட்டமா சொல்லிடுறோம். இந்த அடிமாட்டுக்கு வாங்குற மாதிரி அந்த வேலைப்பயிற்சி வாங்கிடுறோம். ஏதோ ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு பேச முடியாது. முழுவதுமாக இதுதான் நம்ம போன நிகழ்ச்சியில் பார்த்தா அவருடைய 2 ஜெபங்கள். இந்த எல்லா அவருடைய புத்தகங்களிலும் 2 ஜெபங்கள் என்பது இல்லை. ஒரு வேளை இதில் இருக்கிறது இன்னொன்றில் ரொம்ப குறுகிய பகுதியில் இருக்குது. ரோமர்கள் நிறுவனம் ஆரம்பத்துலேயும் ஜெபம் பண்ணுறாரு, கடைசியிலையும் 16வது அதிகாரம் 25வது வசனத்துலையும் அவர் ஜெபம் பண்ணுறாரு. அது ரொம்ப சுருக்கமானது. ஏன்னா இந்த பகுதியில் இருப்பது விளக்கமானது. இந்த 2 ஜெபங்களுடைய மத்தியில் தான் அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவருடைய கரிசனை என்னன்னு தெரியுது. உங்களுடைய புத்தியின் கண்கள் திறந்தருள வேண்டும், அவருடைய இருதயத்தின் கண்கள் திறந்தருள வேண்டும். இந்த பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், மாபெரும் மகிமையை வச்சிருக்கிறார். அதை நீங்கள் பார்க்கணும். எல்லா பரிசுத்தமான்களோடு கூட அந்த மகிமையை நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறாரு. அது சொல்லி முடிச்சுட்டு திரும்ப டாக்ஸாலஜியில் சொல்லும்போது அது கடைசியில் முடிக்கிறாரு. அது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நிறைய இடங்களில் நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகும்போது நீங்கள் நினைக்கிறத விட ஆண்டவர் அதிகமாக செய்வாருங்கிறது வசனத்தை நம்ம சொல்லுவோம். அவர் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன, நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இந்த சபையானது அதை விட பெருசு. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமன்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அடுத்தது சொல்றாரு, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த 2 பிரேயர்லையும் கடைசியில் ஒரு சபையை கொண்டு வந்துடுறாரு. இல்லை, எல்லாவற்றாலும் நிரப்புகிறார், நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை தலைவராய் தந்துள்ளார். ரொம்ப அழகாக இருக்குது அந்த வார்த்தையெல்லாம். இல்லை, இந்த 2ஐயும் அவர் வந்து 2 பிரேயர்லையும் முடிக்கும் பொழுது சபையை குறித்து பேசிகிட்டு இருக்காரு. இடையில நம்ம பார்க்குற 3வது அதிகாரம் நம்ம அதிகமாக நான் பார்த்துட்டு இருந்தோம். 3வது அதிகாரத்தில் 9 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது சபையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து இந்த நாளிலே எப்படி முக்கியத்துவம் என்று சொல்லி பார்க்குறோம். அதான் நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. அந்த டிஸ்கஷன் கூட நம்ம ரொம்ப பார்த்தோம். அதாவது வானதூதர்களுக்கும் அல்லது விழுந்து போன ஆவிகளுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பது தெரியுமா? ஒட்டுமொத்தமாய் தெரியும். ஆனால் இதெல்லாம் செய்ய போகிறாருன்னு அதனுடைய விவரம் தெரியாது. ஏன்னா அவங்களே வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு அறிவிக்கும்படியாக தே ஆர் ஷாக்கிங். அதாவது இதெல்லாம் செய்கிறாரா ஆண்டவர் அப்படின்னு. எங்கெல்லாம் சுவிசேஷம் போகிறதோ அங்கெல்லாம் அந்தகார சக்திகளுக்கு அது பெரிய ஒரு தாக்குதலாக இருக்கும். எல்லாம் அடுத்தது எப்பெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ ஒருத்தரும் அது வந்து என்ன செய்யணும், வானதூதர்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இது 2மே நடந்து கொண்டு இருக்கும். அதாவது விழுந்து போன ஆவிகளுக்கு ஒரு பெரிய அடியும், தேவ தூதர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷமும். ஒவ்வொரு முறையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினாலே வரக்கூடிய அந்த கிருபையை மக்கள் பெறும் பொழுது இது நடக்கும். 2 பக்கம். ஒன்று, விழுந்து போன ஆவிகள் மத்தியில் என்ன இப்படி பண்ணிட்டார் ஆண்டவர் அப்படின்ட்டு இருக்கும். அல்லது நல்ல தேவதூதர்கள் மத்தியில் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க, ஆஹா அவருடைய அனந்த ஞானம். இல்லை, அவருடைய அனந்த ஞானத்தை வந்து நம்மளால் கிரகிக்க முடியலை. ஒரு சிலுவை, அதாவது எல்லாராலையும் தாழ்வாக பேசக்கூடிய சிலுவை. இல்லை, அது யூதர்களுக்கு இடரல், கிரேக்கர்களுக்கு பைத்தியக்காரத்தனம், ரோமர்களுக்கு கொடூரம். இதன் மூலமாக ஒரு மனிதனை விழுந்து போன மனிதனை ரட்சிக்க முடியுமா? அது மட்டுமல்ல, அந்த ரட்சித்த மனிதனை ஒரு புதிய குடும்பமாக இணைக்க முடியுமா யூதர்களும் கிரேக்கர்களும் சேர்ந்து? இதுதான் ஒரு பெரிய ரகசியமாக இருந்தது, பெரிய ரகசியம். அந்த ரகசியத்தில் வந்து நம்ம 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் பார்க்குறோம். அது என்ன சொல்ற, தெய்வ கிருபைக்குரிய நியமம் கிருபைக்குரிய நியமம்ங்கிற வார்த்தை 2 தடவை வருதுன்னோ அது கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது, ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சரியான வார்த்தை என்னது, நியமம். ஆமாம், இது தெலுங்கு பைபிளில் ரொம்ப அழகாக கீழே கொடுத்தா கிரக நிர்வாகத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது வீட்டை எப்படி அமைக்க வேண்டும் என்கிற முறைமை, திட்டம், வீட்டு சட்டம், வீட்டு திட்டம், வீட்டு முறைமை, ஒவ்வொருவருடைய பணி முறைமை, இதை வந்து நான் சொல்லிட்டு வர்றாரு. இப்போ நம்ம வந்து இதோட நம்ம வந்து 4வது அதிகாரத்தில் பார்த்தோம், அந்த சபையானது ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாரு. இல்லை, சபையானது நம்ம படிக்கிறது வந்து இந்த ஸ்டோரிங்கிற புத்தகத்தினுடைய அடிப்படையில் தான் பார்த்துட்டு வரோம். அந்த ஸ்டோரியில் என்டி ரைட் அப்படிங்க சொல்லவர் ஒரு நிறைய எழுதியிருக்கிறார். இப்போ நீங்கள் கவனிங்களா, நீங்கள் தியாலஜி நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் டீச் பண்ணியிருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து புக் ஷெல்ஃப் இருக்கும், நீங்களும் வாங்கி வச்சுருப்பீங்க.
நிறைய உங்கள்கிட்டையும் நிறைய புக்ஸ் இருக்கும், அல்லது பார்க்குறவங்கள்ட்ட நிறைய புக்ஸ் இருக்கும். நீங்கள் போய் உடனே ஒரு பவுலடியாருடைய கடிதங்களையோ அல்லது அவரை குறித்து எழுதின ஏதாவது தியாலஜி அப்படி எடுத்தீங்கன்னா என்ன அதிகமாக இருக்குன்னா இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜி தான் இருக்கும். என்ன சொல்லுவாங்க, சால்வேஷன் அல்லது இந்த என்னது இந்த ஜஸ்டிஃபிகேஷன், நியாய நீதிமான ஆகுதல், ஆமாம் இதெல்லாம் இருக்குது. நீதிமான ஆகுதல், அதாவது ரட்சிப்பினால சிறுவையினுடைய மரணத்தினாலே நீதிமான ஆகுது அப்படின்னு இருக்கும். சரி, எத்தனை பேர் நீங்கள் வந்து ரோமர்களை நிறுவனம் நடத்திருக்கீங்க? கொஞ்சம் கையை தூக்கி சொல்லுங்க. ரோமர்களை நிறுவனம் இல்லை, காலேஜில் படிக்கும்போது ஒரே கஷ்டமாக இருந்தது. காலேஜ் படிக்கிற கஷ்டமா இருந்துச்சா? ரோமர்களை நிறுவனம் படிக்கும்போது ஆமா அது புரியவே இல்லை. பெரிய தியாலஜின்ட்டு இருந்தேன் நினைச்சோம். தலைக்கு மேல போற தியாலஜி கம்ப்ளீட்டா எனக்கு சொல்லுவாங்க. ஐயா எப்படி பேசினார், சூப்பரா பேசினார், என்ன பேசினார், செம்மையா தலைக்கு மேல பண்ணுச்சு, உள்ள ஏதாவது இறங்குனுச்சா அப்படின்னு புரியலை அப்படின்னா நிறைய பேருக்கு இல்லை. ஆனால் அது வந்து சாதாரண அடிப்படையாக எழுதுறாரு. சரி, இந்த ரோமர்கள் நிறுவனம் எத்தனை அதிகாரங்கள்? 16 அதிகாரங்கள். எந்த அதிகாரங்கள்லாம் ரொம்ப அதிகமாக பார்த்துருப்போம், எந்த அதிகாரங்களை பார்க்குறதே இல்லை? 8வது அதிகாரம் ரொம்ப 8 வரைக்கும் இல்லை, 1 முதல் 8 வரைக்கும் சூப்பராக. 1வது அதிகாரம் பார்ப்போம், 14 பார்க்கவே, 4வது அதிகாரம் சூப்பராக பார்ப்போம், அப்புறம் 5, 6, 7, 8 செம்ம. 8வது அதிகாரம் வரும்போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நமக்கு ஓடும் இல்லை. அதை எப்படி ஏதாவது ஆவியினாலே பிழைப்பதுன்னா என்ன, மாம்சத்தில் பிழைப்பதுன்னா என்ன, அதை நுணுக்கமாக நம்ம பேச ஆரம்பிப்போம் அதுலேருந்து. சரி, அதில் தான் வந்து இருந்தவது என்னது, நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கு விசுவாசத்தினாலே நீதிமான், இந்த ரைச்சியஸ் பை ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நம்ம எல்லா இடத்துலையும் பேசுவோம். நீதிமானாகுதல், அதுக்கடுத்தது பரிசுத்தமானாகுதல் சாங்டிஃபிகேஷன், அல்லது அதுக்கடுத்ததாக மகிமை அடைதல், இதெல்லாம் அதிகமாக பேசியிருப்போம். சரி, 9, 10, 11வது அதிகாரம் யாராவது கொஞ்சம் படிச்சுட்டு இருக்காங்களா? அதில் என்ன தான் வருதுன்னு நீங்கள் தியாலஜியில் என்ன சொல்லுவாங்க அந்த 9, 10, 11வது அதிகாரங்களை? நான் ஆக்சுவலி எடுக்கும்போது அது யூதர்களை பற்றி பேசுது. யூதர்களுடைய அவங்க இன்னும் ஏற்றுக்கொள்ளலை, அதனால அவர் ரொம்ப கஷ்டப்படுவார், என்னுடைய ஜனமாய் யூதர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்களுக்காக பரிந்து பேசி அவங்களுக்காக அதான் 11 வரும்போது அவங்களுக்காக அவங்களும் இதை ஏற்றுக்கொள்ளணுமே அப்படின்றாரு மாதிரி அங்கே பேசுவார். தியாலஜன் சில பேர் தியாலஜன் சொன்னால் இது இடைச்சொற்கள் அப்படின்றாங்க. இது வந்து இடையில சேர்க்கப்பட்டது, இது உண்மையாக அது இந்த புத்தகத்தில் இல்லாதது. நீங்கள் 8வது அதிகாரத்துக்கு பிறகு 12வது அதிகாரத்துக்கு போனால் சூப்பராக இருக்கும், கரெக்டாக அப்படி மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் 10, 9, 10, 11 வச்சிங்கன்னா இடையில வந்தால் இது இன்டர்செக்ஷன், அதாவது எல்லாம் உள்ளே வச்சுருக்கிறது மாதிரி இருக்கும். ஆமாம், அப்படினால அதிகம் ரொம்ப நேரம் கொடுக்கறது கிடையாது. 3 சாப்டருக்கும் ஒரு 3 கிளாஸ் இருந்தால் போகிறோம், அது கூட ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம் இல்லை. அது 12வது அதிகாரத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுப்பாங்க? சூப்பராக நல்ல நேரம் கொடுப்பாங்க. சரி, 12க்கு சூப்பர். 13 இந்த கொடியேற்றுற அன்றைக்கின்னு வாசிப்பாங்க இல்லை, இந்த 13வது அதிகாரம் கொடியேற்று. 14 என்ன இருக்குன்னு தெரியாது, 14 தெரியாது, 14 என்ன இருக்குன்னு தெரியாது, 15 என்ன இருக்குன்னு தெரியாது. 15ல் 19க்கு பிறகு வேணும்னா நம்ம அடிக்கடி இப்படி எருசலேம் துவங்கி இல்லிருக்கம் வரைக்கும்னு சொல்லி தெரியும். 15 அப்படி 16 சுத்தமாக தெரியாது. சரி, அவர் முடிக்கிறாரு, ஏதோ யாரோ அவரை வாழ்த்துங்கள் இவரை வாழ்த்துங்கள். என்னோட கூட இருந்தவங்க பேர் செம்ம பேர் அடிக்கிறார், எவ்வளோ பேர் அடிக்கிறார். இந்த அதை ரோல் ஆஃப் ஹானர் அப்படின்பாங்க. அதாவது இவர் எழுதக்கூடிய கொரிந்திலிருந்து உள்ளவங்களையும் எழுதுறாரு, கொரிந்திலேருந்து போகக்கூடிய அந்த கெங்கிராயிலேருந்து போகக்கூடிய அந்த ஃபெபியை பற்றியும் எழுதுறாரு, அதுக்கடுத்தது அங்கே உள்ளவங்களையும் பற்றி எழுதுறாரு. ஆரம்பிக்கும் போதே அகிலா பிரசல்லாவோட கூட ஆரம்பிக்கிறார், கொரிந்தில் அவர் சந்தித்த ஒரு நபர், அந்த குடும்பம். என்ன பிரச்சனைன்னா இது மாதிரி ஏதாவது நீங்கள் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் அப்படிங்கிற வார்த்தையில் விசுவாசத்தினால் நீதிமானாகுதல், நீதிமான் பிழைப்பான். ஆமாம், அது வந்து எந்த அவருடைய எழுதின எந்த புத்தகத்திலெல்லாம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது? அவர் எழுதின 13 புத்தகங்கள் எதில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு? எல்லா புத்தகத்திலையுமா? கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், மற்றபடி எல்லாத்துலேயும் என்னது அதோடைய சில விளிம்புகள் அல்லது ஏதாவது இலைமறை காய்மறையாக சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் முக்கியமாக இந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த்னு இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜி சொல்கிறவங்க இந்த 2 புத்தகத்தில் தான் எடுப்பாங்க. ஆமாம், அதுக்கு மேலே நீங்கள் வந்து எபேசியர்கள் நிருபத்தை எடுக்கிறீங்கன்னா விசுவாசத்தினாலே நமக்கு இந்த கிடைத்திருக்கிறது, இது நம்முடைய கூலி அல்லன்னு சொல்லி 2வது அதிகாரத்தில் சொல்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி 2வது அதிகாரத்தில் வர சொல்லுவாங்க. மற்றபடி வேறு எங்கேயுமே வந்து சொல்லப்படலை அல்லது திணிக்கப்பட்டிருக்கீங்க அது. இப்போ அதை ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். இப்போ அவர் எழுதின 13 புத்தகங்களில்
அதை குறித்து யாராவது இந்த நாட்களில் ஒரு கமெண்ட்ரி எழுதுகிறாங்க அப்படின்னா சபையை பற்றி எத்தனை பக்கங்கள் அவர்கள் எழுதியிருப்பார்கள்? இந்த 13 புத்தகங்களுக்கும் நான் ஒரு கமெண்ட்ரி எழுதுறீங்க அப்படின்னா, நீங்கள் கமெண்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா, அந்த கமெண்ட்ரியில் சபையை குறித்து அவர் எழுதினதாக, அவருக்கு வெளிப்படுத்தினதாக எத்தனை பக்கங்கள் இருக்கலாம்? அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏதோ நீங்கள் படித்த ஒரு புத்தகத்தை, ஒரு தியாலஜி புக் எடுங்க, அதில் ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னா எத்தனை பக்கங்கள் எழுதியிருப்பாங்க? எழுதி இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, எழுதியிருப்பாங்க. ஆனால் பவுலடியார் கொடுத்த அந்த அளவுக்கான இடமும் நேரமும் அவங்க கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகம். இதை தான் அவர் சொல்கிறார். இந்த என்டி ரைட்டுன்னு என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய வேதாகமம் மேற்கத்தியருடைய இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜி அப்ரோச்சே தானே தவிர பவுலடியார் ஒரிஜினலாக என்ன யோசித்து செஞ்சாருன்னு நம்ம எடுக்கலை அப்படிங்கிறாரு. இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை சில பேர் ஒத்துக்கிற மாட்டாங்க. நியூ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பால், அதாவது பவுலடியாருடைய ஒரு புதிய ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறாங்க. இது புதிய கண்ணோட்டம் கிடையாது, வேதாகமத்தினுடைய கண்ணோட்டம். நீங்கள் இது நான் எதுக்காக சொல்லிட்டு வரேன்னு சொல்கிறேன். இருக்கா சொல்லுங்கள். நமக்கு புதிய கண்ணோட்டமாக இருக்குது. நமக்கு புதிய கண்ணோட்டம். ஏன்னா அந்த 16 இல்லை, பவுலுடைய புதிய கண்ணோட்டம் கிடையாது. நமக்கு பவுலை பற்றி படிக்கும்போது இப்போதான் நமக்கு அது புரியுது, அதனால புதிய கண்ணோட்டம்னு சொல்கிறோம். நம்ம 16ஆவது நூற்றாண்டில் உள்ள தியாலஜி எடுத்துக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோமே தவிர 1வது நூற்றாண்டில் அவர் எழுதப்பட்டதனுடைய இறையில நம்ம பார்க்கவே இல்லை. இந்த வார்த்தையை சொல்லியே ஒரு சிலர் இந்த பிப்ளிக்கல் தியாலஜியை விட்டுட்டு தூரம் போனவங்களும் இருக்காங்க. பவுலுடைய புதிய வேதாகமத்தை வேதாகமம் மாதிரி படிங்க அப்படின்னா ஐயோ நாங்கள் அப்படியெல்லாம் படிக்க மாட்டோன்றாங்க. அப்படியெல்லாம் அவர் எழுதலை. அவர் எவ்வளோ டீப் தியாலஜி எழுதுறாரு. he was not a systematic theologian. அவர் ஒரு கோஹரண்ட் திங்கர். அதாவது எல்லாவற்றையும் ஒன்று கூட்டி எந்த புத்தகத்தில் எதை விட்டு வச்சிருக்கிறான்னு சொல்லுங்களேன். ஒரு புத்தகத்தில் ஒன்று மட்டும்தான் எழுதுறாரா? அந்த கருத்து அடுத்த இடத்துல வரலையா? சுற்றி அதை தான் பேசிட்டு இருக்கிறாரு. எல்லா நிருபங்களையும் சுவிசேஷத்தை குறித்து பேசுறாரு. ஆனால் எல்லா நிருபங்களையும் இதை குறித்து பேசிக்கிட்டு எல்லாம் அவர் எழுதுன எல்லாத்துலையும் இதை குறித்து பேசிக்கொண்டு வர்றாரு. இப்போ சபையை குறித்து அவர் நிறைய எழுதலை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரியில் எழுத மாட்டேங்கிறாங்க. ஏதாவது 1-2 ஒரு 10 சாப்டர் உள்ள ஒரு கமெண்ட்ரி எழுதுனாங்கன்னா இந்த சபையை குறித்து ஒரு சாப்டர் இருக்கும், அவ்வளோதான். எல்லாம் பர்சனல் லைஃப், என்னுடைய பர்சனலுக்கு என்ன எவ்வளவு யூஸ்ஃபுல்னு சொல்லி தான் நிறைய வாட் டஸ் இட் மீன் டு மீ, எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு. அல்லது வியாக்கியானம் பண்ணும்பொழுது என்ன சொல்லுவாங்க, துண்டு துண்டாக உடைச்சி இந்த இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி மெத்தடும்பாங்க. அதோடைய வியாக்கியானம் எத்துனா என்ன, டூனா என்ன, இன்னுனா என்ன, என்னுனா என்னன்னு சொல்லி இந்த கிரேக்க வார்த்தைகளுக்கு அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. எல்லாத்துக்கும் மீனிங் இருக்குது. ஒன்று கூட்டி ஒற்றுமையாக மேலே வர்ற மீனிங்க்கு வரணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் படித்தது, புதுசாக இந்தியாவுக்கு கம்ப்யூட்டர் வந்ததான். அதை அசம்பிள் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 1.5 கிலோ நட்டு மீதி இருந்துச்சான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, இது எங்கடா கொண்டு போடுறதுன்னு. இது மாதிரி ஆகிடும். கடைசியில் நம்ம பிரிச்சுட்டு அதை கொண்டு சேர்க்க முடியாமல் இருப்போம் ஒட்டு மொத்தமாக. இப்போ நீங்கள் முதலேருந்து எடுப்பாங்க. கலாத்தியர் நிருபத்தில் அவர் சபையை குறித்து பேசுகிறாரா? சபையை குறித்து பேசுகிறாரான்ற என்ன பிரச்சனையை சொல்கிறார்? சபையில் வேறொரு சுவிசேஷம் இல்லைங்கிறாரு. வேற என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தினால தான் நீங்களும். என்ன பிரச்சனை அந்த சபையில? இந்த யூதர்களுடைய முறைமையை நீங்க கை கொண்டாதான் நீங்க ரட்சிக்கப்படுவீங்கன்னு யூதர்கள்ல சிலர் சொல்றாங்க. யூத கிறிஸ்தவர்கள், அதுக்கு அடுத்ததாக கிரேக்க புறஜாதி கிறிஸ்தவர்கள், 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை கொண்டு வர்றாரு. இந்த வித்தியாசத்தை என்ன செய்றாரு? கடைசியா சொல்லும்போது ஆவியின் கனியை பத்தி பேசுறாரு. நீங்கள் முதிர்ச்சியாக இருந்தால் எப்படி நீங்கள் இருக்கலாம், ஒருத்தரோடு எப்படி நீங்கள் ஒன்றாக இருக்கலாம் அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்த கட்டம் வருது. இப்போ முதல்ல சபையை குறித்து எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னு ஒன்று, ரெண்டாவது சபையுடைய ஒற்றுமையை குறித்து எத்தனை பேர் எழுதுகிறார்கள். அது ஒரு சின்ன பாசிங் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பவுலடியாருக்கு இது பாசிங் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. எல்லா இடங்களிலும் சபை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. கலாத்தியர் நிருபத்தில் தான் அது வர்றாரு. சரி, 1-2 கொரிந்தியர்ல என்ன அது என்ன சொல்றாரு? சபையை பத்தி பேசுறாரா? சபையோட ஒற்றுமையை பத்தி பேசுறாரா? சபையோட ஒழுங்கை பத்தி பேசுறாரா? அந்த ஒழுங்கு எவ்வளவு ஒழுங்கும் கிரமமா நடக்கணும் அப்படின்னு சொல்றாரா? அப்புறம் எல்லாத்துக்கும் மேல ஒன்று கொண்டு வர்றாரு. 13வது அதிகாரம். இந்த ஒற்றுமை எப்படி வருங்கிறாரு? அன்பு இருந்தா தான் ஒற்றுமை வருங்கிறாரு. அநேக வித்தியாசமான வரங்கள் 12வது அதிகாரத்தில் இருந்தாலும் இதெல்லாம் சில பேர் என்ன சொல்லும் போது இந்த ஒற்றுமைன்னு சொன்னாங்க, அதுவா அந்த ஒரு நம்ம சரீரம் போல அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவாங்க. இந்த பாடி அனாலஜி சொல்லிடுவாங்க. அதை விளக்கமாக ஒற்றுமையை குறித்து பேசுறது கிடையாது. பவுலடியார் அதிகமாக பேசின இடங்களில் அவர் சொல்றது என்னன்னா, ஒற்றுமை. பவுலடியார் அதோடைய சபையை குறித்து அதிகமாக பேசுகிறாரு,
சபையினுடைய ஒழுங்கை குறித்து பேசுகிறாரு, அதனுடைய ஒற்றுமை குறித்து பேசுகிறாரு. சரி, 1-2 நம்ம கொரிந்தியர் பார்த்துட்டோம். சரி, கலாத்தியர் பார்த்தோம். 1-2 தெசலோனிக்கர்கள் நிருபத்தில் சபையினுடைய ஒற்றுமையை குறித்து சொல்கிறாரா? சபையினுடைய அடித்தளம் என்றாரு, நான் உங்களை எப்படி சேர்த்தேன் அப்படிங்கிறாரு, நீங்கள் இருக்கணுங்கிறாரு. சரி, அதுக்கு அடுத்ததாக வந்து ரோமர்கள் நிருபத்தில் எங்கே ஒற்றுமையை பற்றி பேசுகிறாரு? 13-14வது அதிகாரம். 14வது அதிகாரத்தில் ஒழுங்கு 15வது அதிகாரத்தில் நீங்கள் ஒரே காரியத்தை சிந்திக்கானுங்க, ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 14வது அதிகாரத்தில் இதுதான் பிரச்சனை, 2 பேருக்குள்ள பிரச்சனையா அது. 14வது அதிகாரம் ரோமர் 14 பலவீனமான விசுவாசம் பலமுள்ள விசுவாசம் 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும். எப்படி நீ ஒருத்தர் வந்து குற்றம் தீர்க்காமலும் ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் தடங்கள் செய்தாலும் ஒவ்வொருவனும் அவன் என்ன செய்யறது, தன்னுடைய மனத்திலே நிர்ணயம் பண்ணி இருக்க கடவன், மன நிச்சயத்தில் இருக்க கடவுங்கிறாரு. யாரையும் குற்றப்படுத்தாத, யாருக்கும் இடரல் ஆக்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நான் உன்கிட்ட வர்றேன், உங்கள்கிட்ட இருந்து நான் வந்து ஸ்பானியா தேசத்துக்கு போகணும், நீங்கள் எப்படி ஒத்துமையாக இல்லைன்னா எப்படியா சுவிசேஷம் போகும் அப்படிங்கிறாரு. சரி, இப்போ வந்து ரோமர்கள் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் சொன்னீங்களா அது பிலிப்பியர்கள் முழுவதுமாக ஒற்றுமையை பற்றி தான் பேசுகிறாரு. 1வது அதிகாரம் 27வது வசனத்தை சொல்கிறாரு, சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கிற போது எதை கொண்டு வர்றாரு, நீங்கள் ஒரு மனது உள்ளவர்களாக அப்படிங்கிறாரு. அப்போ 2வது அதிகாரத்தில் இந்த கிறிஸ்டாலஜிஸ் ஒரு போர்ஷன் இருக்குல்ல, 5லேருந்து 11 வருஷங்கள் ஒரே சிந்தை. அது எதுக்காக அவர் சொல்ல வர்றாரு? ஒற்றுமைக்காக தான் கொண்டு வர்றாரு. நீங்கள் ஏக சிந்தையாய் ஒருவர் இருக்குங்கிறாரு. 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் 2 அம்மாமார்கள் சண்டை போடுறீங்களே, நீங்கள் எல்லாரையும் கொஞ்சமாவது இவங்களை வந்து ஒற்றுமைப்படுத்துப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்கிறாரு. என்னது, கிறிஸ்துவுக்கு சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், சாந்த குணமாக இருங்க, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்புறம் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் தேவ சமாதானத்தின் தேவன் கொண்டு வர்றார், ஒற்றுமை கொடுத்துறாரு. சரி, எபேசியர் நிருபத்தில் ஒற்றுமை பற்றி பேசுகிறாரா? அந்த 4வது அதிகாரத்தில் 4வது அதிகாரம் முழுவதுமே இந்த 5 விதமான ஊழியக்காரர்கள் கொடுக்கப்பட்டவனுடைய அடிப்படை என்ன, இவங்களை இந்த ஒற்றுமைக்குள்ளாக நடத்தி இல்லை. ஒற்றுமையை குறித்து சொல்லும்போது எத்தனை ஒரே 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 ஒரேன்னு 7 தடவை சொல்கிறாரு. இல்லை, நமக்கு வேற ஒரு விசுவாசம் இல்லை, வேற ஒரு ஞானஸ்தானம் இல்லை, வேற ஒரு ஆவியானவர் இல்லை, வேற ஒரு கிறிஸ்து கிடையாது, வேற ஒரு பிதா கிடையாது, இது எல்லாமே ஒன்று அப்படின்னு கொண்டு வர்றாரு. ரொம்ப ரொம்ப அழகான புத்தகங்களை தெரியுங்களா, சாதாரண நடையில் பிலமோனுக்கு எழுத நிருபம் 2 அந்த நிருபத்தினுடைய அடிப்படை என்ன, ஒற்றுமை. ஏப்பா உன்னை விட்டு ஓடி போயிட்டான் ஒருத்தன், அவனுக்கு வந்து என்ன செஞ்சிட்டான், என்ன பண்ணிட்டு போயிட்டான், துரோகம் பண்ணிட்டு போயிட்டான், பணத்தை எடுத்துட்டு போயிட்டான், இப்போ அவனை அனுப்பி வைக்கிறேன், அவன் கிறிஸ்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ள. அப்படி ஏற்றுக்கொண்டின்னா உன் வீட்டில் ஒரு மேல் வீட்டில் ஒரு மாடி இருக்குது, அதில் வந்து நான் தங்கணும்னா நீ முதல்ல அவனை உன் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்க, இல்லைன்னா நான் உன் வீட்டுக்குள்ளே வர முடியாது. ஒற்றுமையை குறித்து தான் பேசுகிறார் எல்லா பகுதியிலும். அதான் இதோட கூட நீங்கள் பிலிப்பியர், எபேசியர், கலாத்தியர்கள் நிறுவம், கொலோசியர்கள் நிறுவம், ஆமாம் கொலோசியர்லேயும் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த உலகப்பிரகமான என்னது மூல உபதேசங்களுக்குள்ள போகாமல் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குங்கிறாரு. அடுத்த கடைசியாக உள்ள இந்த 3 நிருபங்களில் ஒற்றுமை குறித்து பேசுகிறாரு. ஏதாவது தேவனுடைய வீடார ஒருத்தர் எப்படி இருக்கணுங்கிறாரு. சரி, இவ்வளவும் அவர் சொன்ன பிறகு அப்போ அவர்கிட்ட நம்ம எப்படி கேட்கலாம், அவருடைய விரிவான திட்டம் பவுலடியாருக்கு இருக்குதா இல்லையா, அது என்ன அப்படின்னு நம்ம எப்படி கேட்கலாம்? அதாவது அடுத்தது வந்து நம்ம லார்ட் ஸ்டேபிள்னு செய்கிறோமே, அதே பவுலடியார் தானே சொல்லியிருக்காரு, பட் வேறு எந்த புஸ்தகத்தில் லார்ட் ஸ்டேபிள் இருக்குது? ஆமாம். அப்போ நம்ம அதை கைப்பற்றும் போது பவுலடியாருக்கு அந்த வெளிப்பாடு இருக்குது, சபையை பற்றி என்னெல்லாம் செய்யணுங்கிற வெளிப்பாடு பவுலுக்கு ரொம்ப திட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது ரெண்டும் சொல்றாரு, எனக்கு வந்து நேரடியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கை ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. இப்போ இந்த நம்ம வந்து வேதாகமத்தை முறையாக நாம் படித்தோம் என்றால் பவுலடியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான அழைப்பு என்ன, சபை, அந்த சபை ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சரி, இப்போ மறுபடியும் திரும்ப ஒன்று கேள்வி கேட்குறேன், எதற்கு ஒற்றுமையை பற்றி இவ்வளோ பேசுகிறாரு? சபையில் ஆடல் பாடல் கொண்டாட்டம் அப்புறம் ஏதாவது திருவிழாக்கள் அதை பற்றி பேசிட்டு போயிருக்கலாமே, சந்தோஷமாயிருங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே,
எதுக்கு எதுக்கு ஒற்றுமையை பற்றி பேசுகிறாரு? ஏன்னா இரு திறத்தாரும் ஒன்றா இருக்கிறது தான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தினுடைய வெளிப்பாடு. அதுதான் தேவனுடைய அனந்த ஞானம். ஏன்னா இது வந்து நேச்சுரலா இது முடியாது. ஆமா, இந்த இரு திறத்தாருக்குள்ள இருக்கிற ஒற்றுமை, இந்த சபைக்குள்ள இருக்கிற இந்த ஒற்றுமை, இந்த ஐக்கியம் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால வந்தது. இததான் தேவதூதர்கள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவங்க ஒற்றுமை வந்து எப்படியே அந்த யூதர்களும் கிரேக்கர்களும் ஒற்றுமையை பட முடியாதவங்க, எப்படி நாயும் பூனையுமா இருந்தவர்கள் எப்படி கிறிஸ்துவனுடைய ஒப்புரவாகுவதனுடைய ரத்தத்தினால ஒப்புரவாக்கப்பட்டார்கள். அது பெரிய ரகசியம் திட்டம். இதன் மூலமா தான் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இதுதான் வழியா இருக்கு. இதுல இன்னொன்னு கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதன் மூலமாக வழியா இருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்போ எதற்காக இந்த சபை ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா, எதுக்காக இருக்கணும் ஒழுங்கா இருக்கணும்? முக்கியமான அவருடைய நோக்கம் என்ன? இதன் மூலமாக அவருடைய திட்டம், அனந்த திட்டமானது தேவனுடைய அறிவிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக அனைவரும் இதுக்குள்ள எல்லாருமே கர்த்தரே ஆண்டவர்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள, எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ண வேண்டும், எல்லா முழங்கால்களும் உடங்க வேண்டும். இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்ன அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாய் சபையில நிறைவேறும். இதில் தான் வரும்பொழுது சபை ஒற்றுமையாக இருக்கணும்னா குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும். குடும்பத்துக்கு போகிறாரு. அதாவது எந்த யூனிட்டுமே, எந்த ஒரு பகுதியுமே அவர் விட்டு வைக்கலை. சபையுடைய ஒற்றுமையை சபையை குறித்து பேசினவர், இந்த கர்த்தருடைய அநாதி திட்டத்தை பேசினவர், அதில் சபை முக்கியமாக இருக்குங்கிறாரு, அது ஒற்றுமையாக இருக்க வேணுங்கிறாரு. அதை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு ஊழியக்காரரை வைக்கிறேங்கிறாங்க. அந்த ஊழியக்காரர்கள் இந்த சபையை வந்து ஊன்ற கட்டி இருக்க வேண்டும். அப்படி கட்டி இருந்தால் என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் சபைக்குள்ளே, திரும்ப குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும். நம்ம சபையினுடைய அடிப்படையில் தான் குடும்பத்தை அமைக்க வேண்டுமே தவிர குடும்பத்தினுடைய அடிப்படையில் சபையை அமைக்க முடியாது. புரியுதுங்களா? எதுலேருந்து எதில் நம்ம போடணும்? பெரிய ப்ளூ பிரிண்ட் என்ன? சபை. கர்த்தருடைய அநாதி திட்டம், அதில் சபை. அதில் உள்ள சின்ன மைன்யூட் பார்ட்டிகள் என்ன? குடும்பங்கள், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்டவர்கள். 5வது அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் எல்லாவற்றையும் பேசிட்டு தான் கொண்டு வர்றாரு. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில். அதே மாதிரி கொலோசியர் 3வது அதிகாரத்துக்கு வர முன்னாடியே அவர் சொல்லிடுறாரு, இந்த உலகத்துக்குரிய கோட்பாடுகள் உண்டு, கிறிஸ்துவுக்குரிய கோட்பாடுகள் உண்டுன்னு அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு. அது மாதிரி பேதுருவானவன் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்னு சொல்லி சுவிசேஷத்தின் மூலமாக அதற்கு பின்பதாக நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் நடக்கணும்னு சொல்லிட்டு கணவன் மனைவி என்ன செய்யணும் அந்தப்படியே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எல்லா இடங்களிலும் அடிப்படையாக நாம் பார்ப்பது என்ன? கர்த்தருடைய பிரதான திட்டத்திலே, அதாவது இந்த மாபெரும் வரலாற்றிலே இன்று மையமாக இருப்பது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. யாருன்னா எதுன்னா அந்த சபை குடும்பம் என்கிறார். அதில் ஒற்றுமை வேணுங்கிறாரு. அந்த ஒற்றுமையை குறித்து தான் அந்த 2 ஜபங்களும் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் ஒற்றுமையை குறித்து. சரி, இன்னைக்கு வந்து அடுத்த பகுதிக்கு நான் போகணுன்னு, ஆனால் அடுத்த பகுதிக்கு நம்ம போகிறோம், இன்னும் விளக்கமாக அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறோம். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஒரு இதை வந்து அடிக்கடி நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. பவுலடியார் எழுதினவைகளை எல்லாம் வேத சத்தியமாக நாம் எடுத்து அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டுமா? அவர் சொன்னதையும் அவர் செய்தவையும் சொன்னதை எல்லாவற்றையும் செய்தவைகள், அதாவது கலாச்சாரத்தை தாண்டி செய்தவைகள் எல்லாம் நாம் எடுக்க வேண்டுமா? அப்படி எடுக்காமல் விட்டோம்னா என்ன பிரச்சனைகள் வரும்? நிச்சயம் பார்க்கணும். ஏன்னா சபை குறித்து, சபையினுடைய ஒழுங்குகளை குறித்து, சபை இதுதான் தேவனுடைய திட்டத்தின் மையமாக இருக்குதுன்னு எல்லாவற்றையுமே நமக்கு வெளிப்படுத்துகிறது அவருடைய கடிதங்கள்ல இருந்தான். ஸோ சபை குறித்து அவருக்கு கொடுக்கப்பட்ட உக்ரானத்துவத்தை குறித்து அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போ சபையை குறித்த நாலேஜையோ இல்லை அவர் எப்படி நடத்தணுன்ற திட்டத்தையோ தேவன் வச்சிருக்கிறாருன்றதை பவுல் இல்லாமல் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இது இல்லைன்னா, இப்போ இந்த பவுலடியாருடைய புத்தகங்கள்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா, வேதாகமத்திலேருந்து பவுலடியார் வந்து இஸ் இரலவெண்ட், ஒரு 1வது நூற்றாண்டில் எதுவும் பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? சபையில் ஒரு ஒழுங்கும் இருக்காது, புரிதலே இருக்காது, சரியான புரிதல் இருக்காது. ரொம்ப எளிதுன்னு சொல்ல வரேன். உங்கள் பைபிள் ரொம்ப எளிதாயிடும். நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் மகிமையையும் எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், பவுலடியாருக்கு அவர் விளக்கி இருக்கிறார். அதன் மூலமாக சபையினுடைய முக்கியத்துவம், ஆண்டவருடைய பிரதான திட்டத்திலே சபையினுடைய முக்கியத்துவம், அதிலே ஒற்றுமை, அதை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஊழியக்காரர்கள், அடுத்து ஒவ்வொரு குடும்பங்கள், இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதில் ஏதாவது ஒன்றை நாம் எடுத்து விடுவோம் என்றால் அது எல்லா இடங்களிலும் பாதிக்கும். ஆனால் கர்த்தர் தம்முடைய மனவாட்டியாகிய சபைக்காக தம்மையே அவர் இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்தார். அவர் உயிரோடு எழுந்தார், திரும்ப வரப்போகிறார். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.
இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.